வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கில், ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் ஜோதிடத்தை பற்றி பேச போகின்றோம். மருத்துவ ஜோதிடம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடான டாப்பிக்கு ஜோதிடத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ ஜோதிடம் என்பது இன்றைய ஒரு அவசரமான காலகட்டத்தில், ஒரு நாகரீக உலகத்தில் அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயமாகும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்களே மருத்துவமும் பார்ப்பாங்க, ஜோசியமும் பார்ப்பாங்க. ஏன்னா இரண்டரை கலந்து இருந்தது அந்த காலத்தில். இப்போ தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சு போயிடுச்சு. அதோட இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த டாப்பிக்கில் அதிகமாக விருப்பம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம தான் நல்லா இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், நோய் தொந்தரவு அடிக்கடி ஏற்படும். இவர்கள்லாம் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். பொதுவாகவே ஜோதிடத்தில் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அல்லது ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் மருத்துவ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லது என்கிற அடிப்படையில் தான் இந்த பதிவு போடப்பட்டுள்ளது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்குவோம். முதல்ல உடல் நலம் யாருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம், லக்னாதிபதி 6ஆம் பாவகம் ஆகிய வீடுகளில் பாவகிரகங்கள் இல்லாமல் இருந்தாலே அல்லது சந்திரன் பார்த்தீங்கன்னா பலவீனம் அடையாமல் இருந்தாலே 80% ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து விடலாம். அதனால நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்காது. யாருக்கு அடிக்கடி நோய் தொல்லை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி நீச்சமாகவோ அஸ்தங்கமாகவோ கிரகணமாகவோ அடைந்து 6ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று சந்திரனும் 6ஆம் இடத்தோடோ அல்லது 8ஆம் இடத்தோடோ தொடர்பு பெற்று பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த அமைப்பில் வரும் பொழுது சதா நோயின் தொந்தரவு அந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். சந்திரனுக்கும் ராகு கேதுவோட தொடர்பு அல்லது 6ஆம் இட 8ஆம் இட சனி செவ்வாயோட தொடர்பு இருக்கக்கூடாது. அது கடுமையான ஒரு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய அமைப்பாகும். அதுக்கடுத்து ஒரு சில விதிகளை பற்றி பார்ப்போம். லக்னாதிபதிக்கு ராகு கேதுவுடைய தொடர்பு இருந்தாலோ அல்லது 6ஆம் அதிபதியோடு இணைவு பெற்று ராகு கேதுக்கள் நோயை கொடுக்கறதுன்னு வச்சுக்கிட்டாலோ, என்ன ரீசன்னால அந்த நோய் ஏற்படுகிறது என்பதை கண்டறியவே காலம் எடுக்கும். சிம்டம்ஸை கொண்டு அதனுடைய ரூட் காஸ், அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நோயின் தாக்கம் தீவிரம் அடைந்துவிடும். அதனால ஒரு கடுமையான சிகிச்சை எடுத்த பின்பே அந்த நோய் தீரக்கூடிய நிலை உண்டாகும். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலோ காலமே பகையாக மாறிவிடும். 6ஆம் அதிபதி தசை நடந்தாலும் சரி, லக்னாதிபதி தசை நடந்தாலும் சரி, கடுமையான நோய் தொந்தரவுகள் ஜாதகருக்கு இருக்கவே செய்யும். மிக மிக முக்கியமாக புதனும் செவ்வாயும் இணைந்து 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது புதனும் செவ்வாயும் இணைந்து ராகு கேதுக்களோடு தொடர்பு பெற்றிருந்தாலோ நோய் தொந்தரவு மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி யாரு? புதன். 8ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். ஆக இந்த இருவரும் இணைவு பெற்றிருப்பது நோய் தொந்தரவை தரக்கூடிய நிலையாகும். இதை இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், லக்னாதிபதிக்கு 6ஆம் இடத்த அதிபதியோட தொடர்பு ஏற்படக்கூடாதுன்னு. காலபுருஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி யாரு? செவ்வாய். காலபுருஷ லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி யாரு? புதன். ஆக இந்த 2 பேருடைய தொடர்பு எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் நோய் தொந்தரவை தரும் என்பது அடிப்படை ஜோதிட விதியாகும். சனி நோயை தரும் அமைப்புல இருந்து ஜாதகருக்கு நோயை தந்து விட்டால் அது வருட கணக்குல அந்த நோய் இருந்து கொண்டே இருக்கும் அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் சனி. இந்த மாதிரி மேற்கொண்ட அமைப்புல அடிக்கடி நோய் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஜாதகர்கள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் வருடத்திற்கு ஒரு முறை தன்வந்திரி ஹோமம் செய்து கொள்வது தலைச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். சனி நோயை தந்தாருன்னு சொன்னா ஆயுர்வேத மருத்துவம் பார்ப்பது சிறந்த பலனை தரும். ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சு நோயை தருகிறது என்றால் அலோபதி மருத்துவம், அதுவும் அந்த துறையிலேயே ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட போனா தான் தீர்வை தரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பாகும். ஒரு மனிதனுக்கு மருந்து வேலை பார்க்குமா பார்க்காதா என கண்டறிய 9ஆம் பாவம் மிக மிக முக்கியமானதாகும். 9ஆம் இடம் கெடாமல் இருந்தால் மட்டுமே நோய்க்கு கொடுக்கப்படக்கூடிய மருந்து உடம்பு ஏற்றுக்கொண்டு நன்கு வேலை செய்யும். வேலை பார்த்து அந்த நோயை தீர்க்கக்கூடிய நிலை ஜாதகருக்கு உண்டாகும். ஆக ஒரு ஜாதகர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கும் பொழுது நோய்க்கு நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா, அந்த 9ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நாம முடிவு எடுக்க வேண்டும். அதே போல எந்த கிரகம் நோயை தருகிறது, அதற்கு என்ன விதமான மருத்துவம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நம்ம அந்த ஜாதகருக்கு சொன்னா தான் சிறந்த பலனை எடுக்க முடியும். ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு பதிவே போட்டிருக்கோம், யாருக்கு எந்த மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பது. அது நம்ம சேனல்ல இருக்கும், போய் பாருங்க டைம் இருந்தா. லக்னத்திற்கு 9ஆம் இடம் எல்லாம் ஓகே தான். ஆனா 6ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் எது? லக்னத்திற்கு 2ஆம் இடம். இது உண்ணும் உணவை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடம் என்பது உண்ணக்கூடிய உணவை குறிக்கக்கூடியது, வாயை குறிக்கக்கூடியது. ஆக உணவே மருந்து என சொல்லாமல் சொல்கிறது இந்த 2ஆம் இடம். 6க்கு 9ஆம் இடம் எது? 2ஆம் இடம். அது உணவை குறிக்கக்கூடியது, வாயை குறிக்கக்கூடியது. ஆக நமக்கு உணவே மருந்து என இந்த 6ஆம் பாவகம் நமக்கு சொல்கிறது. வாயை கட்டுப்படுத்தினா எல்லா நோயும் குறையும்.
பொதுவாக நமக்கு எந்த கிரகம் நோயை தரும் அமைப்பில் உள்ளதோ அந்த அல்லது 6ஆம் அதிபதி எந்த கிரகமோ அல்லது 6ஆம் அதிபதியோடு இணைந்த கிரகம் எதுவோ அல்லது 2ல் அமர்ந்த பாவ கிரகம் எதுவோ அதன் அடிப்படையில் உள்ள உணவால தான் நமக்கு நோயை தரக்கூடிய நிலை உண்டாகும். புரிஞ்சுதுங்களா? எந்த கிரகம் நமக்கு நோயை தரக்கூடிய அமைப்புல இருக்குதோ, எந்த கிரகம் பலவீனமான நிலையில இருக்கோ, 6ஆம் அதிபதி எந்த கிரகமோ அல்லது 6ஆம் அதிபதியோடு இணைவுபட்டிருக்கக்கூடிய கிரகம் எதுவோ, 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய பாவ கிரகம் எதுவோ, அதன் அடிப்படையில தான் நமக்கு அந்த அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடிய உணவு தான் நமக்கு நோயை தரக்கூடிய நிலை உண்டாகும். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, இப்ப மிதுன லக்னமாக எடுத்துங்க. மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு நீச்ச கிரகமாக உட்கார்ந்துருக்காருன்னா அதிகமாக ஜாதகர் உப்பு காரம் எடுத்துக்குவாங்க. அதன் மூலமாக நோயை தரக்கூடிய நிலை உண்டாகும். இன்னொரு உதாரணம் துலா லக்னமாக இருக்குதுன்னு வைங்க. துலா லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல குரு, 6ஆம் அதிபதியாக குரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா அதிகமாக இனிப்புகளை விரும்பி சாப்பிடுவார்கள். பருப்பு சாம்பார் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த மாதிரி நிலையில ஜாதகருக்கு அது ஒவ்வாமை உண்டு பண்ணும். அதன் மூலமாக நோயை தரக்கூடிய நிலை உண்டாகும். சிம்ம லக்னமாக இருந்து 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியாகி சனி ராகு கேதுவோட இணைந்து அமர்ந்திருக்காருன்னு சொன்னா பழைய உணவை சாப்பிடுவாங்க. 4 நாளைக்கு முன்னாடி செஞ்ச குழம்பு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அது ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய நிலையெல்லாம் ஜாதகருக்கு உண்டாகும். நாம என்னதான் கண்ட்ரோலாக இருந்தாலும் கிரகம் நம்மை விடாது. எது தோஷமோ அந்த உணவைத்தான் நமக்கு நமது நாக்கு தேடக்கூடிய அமைப்பாகும். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது நாக்கை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் ஆவார். புதன் பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். ஆக இன்னொன்று பாத்தீங்கன்னா புதன் சுயமாக செயல்படக்கூடிய கிரகமும் ஆவார். ஆக நாவை அடக்கும் பொழுது மனிதனுக்கு எப்பொழுதுமே நல்லதாகும். அது பேச்சாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, நாவை அடக்குவது மிகச்சிறந்த பலனை தரும். ஏன்னா இந்த நாக்கின் மூலமாகத்தான், வாயின் மூலமாகத்தான், உணவின் மூலமாகத்தான் நமக்கு நோயை தரக்கூடிய நிலை உண்டாகும். நோய் எப்போது தீரும் அப்படிங்கிற அமைப்பு மிக மிக முக்கியம் இல்லைங்களா? அது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நோய் தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் எப்படா அதை பத்தி சொல்லுவார் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கும் பதில் சொல்றேன் கேட்டுங்க. நோய் எப்போது தீரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதகாதிபதியாக வராத 11ஆம் அதிபதி நோயை தீர்ப்பதில் தலை சிறந்த கிரகமாக இருப்பார். யாருக்கு பாதகாதிபதியாக வருவார்? சரலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக 11ஆம் அதிபதி வருவார். அந்த சரலக்கணத்தை தவிர சிறலக்கணத்திற்கும் உபய லக்கணத்திற்கும் 11ஆம் அதிபதி நோயை தீர்க்கக்கூடிய நிலையில இருப்பார் அப்படிங்கிறது பொதுவான ஜோதிட விதியாகும். ஆனா பேசிக்காக 6க்கு 6ஆம் அதிபதியாக வருவதால இந்த 11ஆம் அதிபதி நோயை தீர்க்கக்கூடிய நிலையில வந்து விடுவார். அதற்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி நோயை தீர்த்து சுகமுடன் வாழ வைக்கக்கூடிய அதிபதியாக வருவார். சுகஸ்தான அதிபதி இல்லைங்களா 4ஆம் அதிபதி. அதனால அவர் சுகமுடன் வாழணும் அந்த 4ஆம் அதிபதி தசாபுத்தி அமைப்புல வரும் பொழுது. அதனால இந்த நோயை தீர்த்தா தான் ஜாதகர் சுகமுடன் வாழ்வார். அதனால நோயை தீர்த்து வைக்கக்கூடிய நிலை சக்தி 4ஆம் அதிபதிக்கும் உண்டு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல 6க்கு 11ஆம் அதிபதி யாரு? 4ஆம் அதிபதி. அதனால அவரும் நோயை தீர்க்கக்கூடிய நிலையில வந்து விடுவார். சரி நண்பர்களே, இன்றைய பதிவு மருத்துவ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக்கான விஷயத்தை பற்றி பார்த்தோம். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் டீப்பாக கூட போகலாம். விருப்பம் இருந்தால் சொல்லுங்க, பார்க்கலாம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.